கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஒரு ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக எப்படி போனோமா, நடந்து போய் என்ன செய்யணுமா, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளென்று பாட வேண்டும் என்று சொன்னார். ஒரு யுத்தம் பண்ண கடந்து வர மனுஷங்களுக்கு முன்பாக யோசபாத் என்ன சொல்கிறாரா, நீ என்ன செய்யணும், அவளுக்கு முன்பாக போய் கர்த்தர் நல்லவர் என்று பாடு. அப்படி நீ பாடப்படும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரும் மோவாம் புத்திரரும் சேர் மலை தேசத்தாரும் வேதம் சொல்லுகிறது, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்பின பண்ணினார். இங்கே யார் ஆண்டவர் ட்விஸ்ட் பண்ணுறாரா, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை அவங்களுக்கு எழுப்பி பண்ணுறார். யாரெல்லாம் விரோதமாக வந்தாங்களோ அவங்களுக்குள்ளாகவே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சண்டை கடந்து வந்து அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் செய்ய வேண்டியது, நம்ம சுற்றி எவ்வளோ பிரச்சனை நம்மளை சூழ்ந்து கொண்டாலும் நம் தேவனை நோக்கி நாம் பாடி துதிக்கும் போது கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டாலும் நம்மை அது அணுகாதபடி கர்த்தர் நம்மத்தில் செய்கிற ரட்சிப்பை நம்ம நின்று பார்க்கிறவராய் கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நம்ம தொடர்ந்து வாசிக்கப்படும் போது அந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா முறியடிச்சிட்டாங்க, வெட்டுண்டு மாறுறாங்க. அந்த